வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் 26/2/2025 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு பெரியவங்க எது சொன்னாலும் இது கரெக்டாக தான் இருக்கு. குரோதி ஆண்டு மார்ச் 14. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். சொல்லுங்க என்னன்னு? மகா சிவராத்திரி, மேல் நோக்கு நாள், சுப முகூர்த்த நாள். அந்த ஈஷால ஒரு மிகப்பெரிய ஆதி யோகிக்கு மிகப்பெரிய பூஜை நடக்கும். ஒரு கான்செப்ட். நைட்டு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் டிப்ஸு, ஆன்மீக டிப்ஸு அடிக்கடி அவர் சார் சொல்லுங்க அப்படின்னு. 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இரவு. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மொட்டை மாடியில் அமைதியாக உக்காந்துக்கோங்க. போதும், சும்மா உட்காருங்க. 2 hours ஆனால் உட்காரணும். இட்ஸ் நாட் எ ஜோக். அது ஏதோ இங்கிலீஷில் என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் சில ரேசஸ் பூமியை நோக்கி இன்னைக்கு வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதெல்லாம் நீங்கள் உள் வாங்கணும். பிரபஞ்சத்தை தேடி நம்ம கண்டிப்பாக போக முடியாது, ரொம்ப அதெல்லாம் ஹார்ட் ஒர்க்கு. ஆனால் உக்காந்தத்துலேருந்து பிரபஞ்சத்தை நீங்கள் வர வைக்கலாம், அன்னைக்கு கிடைக்கும். இந்த 2 மணி நேரம் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் உக்காந்து இதை மொட்டை மாடியில் சாதாரணமாக ஒரு சின்ன துண்டு போட்டு உக்காருங்க. தரையில் உட்காராதீங்க, ஒரு துண்டு போட்டு. ஆழ்ந்த தியானத்தில் எம்பெருமான் சிவனை நினச்சி பார்வதியை நினச்சி அப்படியே தியானம் பண்ணிங்கன்னா அலாரம் செட் பண்ணிக்கோங்க. நவராதீங்க. மஸ்கிட்டோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது வச்சுக்கோங்க, கொசுவத்தி வச்சுக்கோங்க. இதை செஞ்சு பாருங்க நேயர்களே. இந்த வாட்டி அடுத்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுவோம். போன வருஷத்துக்கு முன் வருஷம் நான் வெள்ளகிரி மலையில் இதை பண்ணேன். முடியல, குளிர் அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்து. மொத்த துணியை கவர் பண்ணின்னு தலையை மட்டும் விட்டுட்டேன், இறங்கட்டு. நம்ம நினச்சிக்கிறோம். நல்லா இருந்துச்சு, குட் எக்ஸ்பீரியன்ஸ். வரலாம். அருமையான நாள் இன்னைக்கு மகா சிவராத்திரி. டோன்ட் மிஸ் இட். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் 12:1, யமகண்டம் 7:30 to 9, காலை 10:12 குளிகை. வடக்கு சூலம், பரிகாரம் பால். சூரிய உதயநாயகம் இறங்கிடுச்சு 6:29. திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குது. சதுர்தசி அடுத்து நட்சத்திரம் சாயங்காலம் வரைக்கும் திருவோணம் இருக்கார். அவிட்டம், அதுக்கப்புறம் அவிட்டம் ஸ்டார்ட் ஆகுது. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவாதிரைக்கு சாயங்காலம் வரைக்கும், அடுத்து புனர்பூசம் குருவுக்கு. அப்போ மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் டோட்டலாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜீவன் நிறைந்த நாள் இன்னைக்கு. சாயங்காலம் ஒரு 4:30 வரைக்கும் ஜீவன் நிறைந்த நாளாக வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இல்லை, இது வரைக்கும் 4:30 வரைக்கும். அப்புறம் இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பக்தி நிறைந்த நாள். இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நன்மை பயக்கும் நாள். அனைத்து விதத்திலையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இன்னைக்கு. மிதுன ராசி நேயர்கள் சதா சிந்தனை, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஆசிலேஷன், நாளைக்கு தள்ளி வைங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லார்கிட்டும் இருந்தும் ஒரு நன்மதிப்பு கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு உற்சாகம் உள்ளிருந்து வரணும், உற்சாகம் வெளியில் கிடையாது, அது பார்த்துக்கணும். இன்னைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கணும் அவங்க. கன்னிராசி நேயர்கள் எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவ் எனர்ஜி, அனுகூலமான ஒரு நாள். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயம் தரக்கூடிய ஒரு நாள்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகருதல் மேலே. தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனாக இருப்பாங்க. இன்னைக்கு செய்யலாமா வேணாமான்னு ஒரு குழப்பமாக இருக்கும். தள்ளி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், 12 ஹவர்ஸில் என்ன ஆகிடப்போகுது. மகர ராசி நேயர்களுக்கு எல்லாம் நல்ல செய்தியாக இன்னைக்கு காதில் வந்துவிடும், பாசிட்டிவாக இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு அனைவரும் உதவி செய்வார்கள். இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். கொடுத்தா தான் வரும், வந்தால் தான் கொடுக்க முடியும், அதுவும் கரெக்ட். கிவ் அண்ட் டேக் பாலிசி இன்னைக்கு. மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முகஸ்துதி நிறைந்த நாள், கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. குளிருங்க, தப்பு இல்லை, கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும். எங்கள் ஊர்லலாம் இன்னைக்கு ஏதோ மசான கொள்ளைன்னு ஒன்று சொல்லுவாங்க, மயான கொள்ளை. அது 4 இடையில மசான கொள்ளைன்னு வந்துருச்சு. மயானத்தை கொள்ளையடிப்பது. அதான் மயானத்தில் என்ன இருக்கும், எலும்பு, சாம்பல், சுடுகாடு. அங்கே போய் எல்லாத்தையும் பள்ளம் நோண்டி எடுத்து மேலே பூசிக்கின்னு எலும்பெல்லாம் எடுத்து வாயில் கட்சிப்பாங்க. போய் அதுக்கு சிவபெருமானை கூட்டும் போவாங்க, அம்பாலை கூட்டும் போவாங்க, பெரிய பெரிய தேர் செய்வாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கரண்ட்டு கட் பண்ணிடுவாங்க, ரொம்ப அதுதான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இன்னைக்கு இது ஒரு 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 இதுவாக பார்த்தோம்னா அந்த ஒரு நாள் அவங்களுக்கு வந்து போலீஸ் எதுவும் எந்த தொந்தரவும் பண்ணாது. நடு ரோட்டில் ஆட்டம் பாட்டம் குடி அப்படின்னு ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுடைய அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு மொத்தம் வெளியில் வந்துடும். அது வந்துருச்சுன்னா அப்போ அவங்களுக்கு ஃப்ரீ ஆயிடுறாங்கல்ல. அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த கஷ்டங்கள் அது வெளியில் போயிடுது. அதாவது டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன் வந்து அந்த எக்ஸ்போஸ் ஆகிடுது அன்றைக்கி அந்த மயான கொள்ளையில். ரொம்ப வெளியில் வந்துடுறதுனால ஃப்ரீ ஆயிடுறாங்க அப்படின்னு தான் என் மனசில் படுது. இல்லைன்னா இது அமுக்கி வச்சா ஒரு இடத்துல வெடிக்கும், அப்போ இந்த பூமி தாங்காது. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுவாங்க. பாருங்கள், இன்னைக்கு மயான கொள்ளை இருந்தால் நமக்கு எது விருத்தி அடையணுமோ அதை தானியெல்லாம் எத்தனை வந்து போடுவாங்க அது மேலே, அடுத்த வருஷம் நல்லா விளையணுன்ட்டு. தண்ணி கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, நல்ல தர்ம செயல் நிறைய நடக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.